ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இது 200 கிராம் இருக்கும். அது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். சர்க்கரை ஒரு 1.5 கப் கடாயில் சேர்த்துட்டு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சணும். குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு செய்யாதீங்க. ஏன்னா எண்ணெய் நெய்லாம் சூடாக ஹீட் பண்ணி நம்ம அதில் ஊற்ற வேண்டியது இருக்கும். அதனால் செய்யும்போது கவனமாகவே செய்யுங்க. நெய்யை இப்போது உருக்கி ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1.5 கப்பு. நெய் பாதி எண்ணெய் பாதி அப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைன்னா நெய் அதிகமாக சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவே வரும். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு சூடு பண்ணினே இருக்கணும். சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுடலாம், அது ஹீட் ஆகட்டும். இப்போ சர்க்கரையில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுனே இருக்கணும். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கலக்கிக்கணும். அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, இல்லைனா ரஃப் ஆகிடும். ஒரு கம்பி பதம் வந்ததும் கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போது கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கை விடாமல் நல்லா கலந்துக்கலாம். இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். ஒருத்தர் போட ஒருத்தர் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஆள் நம்ம மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா கலரணும், இல்லைனா கட்டி கட்டியாகிடும். விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். அந்த கட்டி இல்லாமல் நல்லா வரும். நீங்கள் விஸ்க் வச்சு கலந்து பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா வருது. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயும் நெய்யும் ஒரு கடாயில் சிம்மில் வச்சு சூடு பண்ணினே இருந்தோம்ல, அதை ஒரு குழி கரண்டி வச்சு எடுத்து கடலை மாவில் ஊற்றிக்கலாம். அது நல்லா நுரைச்சிட்டு வரும். அந்த எண்ணெய் அந்த நுரெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இன்னொரு குழி கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம ஒரு 4-5 தடவை அது மாதிரி ஊற்றி ஊற்றி கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போது நல்லா திக்னஸ் ஆகும். இது மாதிரி திக்கானதும் ஒரு தட்டில் நெய் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம இதை கலரி வச்சோம்ல, இதை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அதை சமப்படுத்தி விட்டுடலாம். சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு அன்ஈவனாக இருக்கிறத நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.